ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாங்கள் கருமாதி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வாங்கியிருந்த சேலை வந்து நான் ஆட் பண்றேன் இன்னைக்கு இந்த வீடியோல. அவங்களுக்கு சேலை, அவங்களோட பையனுக்கு ட்ரெஸ் எல்லாமே எடுத்தாச்சு. அது கூடவே அரிசியும் எடுக்கணும். சுத்தமா மறந்துட்டேன். இதுக்கப்புறம் தான் எடுக்கணும். சரி நாங்க கிளம்பிட்டோம். அங்க போகும்போது பார்க்கலாம். அவங்களோட வில்லேஜ் அப்புறம் அங்க புதுசா இருக்கிற இடமெல்லாம் காமிக்கிறேன். வாங்க போலாம். இங்கேருந்து இப்போ நாங்கள் போகிற மாதிரி எல்லா சொந்தக்காரங்களுமே வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து கொஞ்சமாக நகம் கட் பண்ணுவாங்க. லெஃப்ட் கையில் எல்லா விரல்லையுமே கட் பண்ணுவாங்க. குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி நகம் கட் பண்ணுவாங்க. பசங்களுக்கு வந்து முடி தாடியெல்லாம் எடுப்பாங்க. இது வந்து எங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வச்சுருக்கேன். இது அவங்களுக்கு எடுத்த சேலை, அப்புறம் அந்த பையனுக்கு எடுத்தது அரிசி. இந்த 3 பேக்கும் பாப்பாவுக்கு வந்து டவல் தலையில் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப வெயிலாக இருக்கும். கிளம்பியாச்சு. தொடர்ந்து ஒரு 2-3 வீடியோவில் வந்து சாரீ கலெக்ஷன்லாம் காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நாங்கள் வந்து கருமாதி வீட்டுக்கு போகிறோம்ல, அங்கே அந்த சித்திக்கு வாங்கிட்டு போகிறதுக்காக சேலை வாங்க போகிறேன். அதில் சில கலெக்ஷன் காமிக்கிறேன். இது வந்து எப்படியும் ஒரு 400 ரூபாய்க்குள்ள அந்த மாதிரி சேலையாக இருக்கும். அதிகமாக இல்லைனாலும் பார்க்குறதுக்கு விரும்புவீங்கல்ல, அதனால தான் சேலை வாங்க போகிறதுக்கு முன்னாடியே வீடியோ எடுக்கிறேன். உங்களோட பையனுக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவோம். இது எல்லாமே சூப்பரா இருக்கு. बोल लगा இந்த சேலை எல்லாமே துணியுமே ஃபஸ்ட் நாள் கட்டும்போதே சாஃப்டாக இருக்குங்க. 350க்கு கீழே நம்ம சேலை வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட் நாள் கட்டும்போது மடமடன்னு இருக்கும். ஒரு 4-5 நாள் கட்டினதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சாஃப்டாக மாறும். இந்த கலெக்ஷன் எல்லாமே எனக்குன்னு நான் எப்போயாவது சேலை எடுக்க போகிறேன் அப்படின்னா நான் தேடுற கலெக்ஷனுங்க, உண்மையாகவே சொல்கிறேன். இன்னொன்று, சரி என்ன இருந்தாலும் என்னதான் கருமாதி வீட்டுக்கே நம்ம கொடுத்தாலுமே இப்போ எல்லாம் கொஞ்சம் நிறைய காட்டன் சேலையில் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சது வருது சரிங்களா. அதில் வந்து 2 கலருமே ரொம்ப மங்கலான கலர் தான் கொடுத்தாங்க. அதனால் நான் அதை வேணான்னு சொல்லிட்டேன். இந்த சேலை எல்லாமே பார்க்குறதுக்கு பிங்க் கலரு அப்புறம் எல்லோ கலர் எல்லாமே கலந்த மாதிரி இருந்தாலுமே முந்தானி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இந்த ரெட் கலர் முந்தானி இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இங்கே இருக்கிற பொண்ணுங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணேன் சரிங்களா. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிரே கலர் மாதிரி காமிச்சாங்க. இன்னொன்று இந்த மெஹந்தி கலர். எனக்கு வந்து அவங்களுக்கு பிடிக்குமா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிறவங்க எப்படி விரும்புவாங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு ரெட் கலர் முந்தானி இருக்கிற இந்த சேலை தான் எடுத்திருந்தேன். உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. நான் எனக்கு வாங்கும்போது மட்டும் இந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குதுன்னு உண்மையாகவே நினச்சேன் பார்த்த உடனே. இந்த மாதிரி சேலையெல்லாம் இங்கே இருக்கிற பொண்ணுங்க உண்மையாகவே வாங்க போகிறாங்க அப்படின்னா தேடவே வேணாம். போய் 2 நிமிஷத்துல எனக்கு இந்த கலர் முந்தானி மட்டும் எடுத்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட் கலருமே கட்டும்போது சூப்பராக இருக்குங்க. இது எல்லாமே 350 தான். அந்த ஸ்டோன் வச்சதுமே 350 தான் சொன்னாங்க. ஆனால் வேறு வெரைட்டி கலர் இருந்திருந்தா நான் ஸ்டோன் வச்சுருந்தது எடுத்திருப்பேன். இங்கே பாருங்கள், இதெல்லாமே சூப்பராக இருக்கும். எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ நிறைய புதுசாக ட்ரெண்டிங்லாம் வந்திருக்கு. இது வந்து அந்த தம்பிக்கு எடுத்திருந்தது. தேஜுவை விட கொஞ்சம் ஹைட்டாக தான் இருந்தான், ரொம்ப பெரிய பையன் இல்லை. இதுவே எடுத்துக்கலான்னு என் ஹஸ்பண்டும் சொன்னார், சரின்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து அந்த வில்லேஜுக்கு 1 கிலோமீட்டர் தள்ளி வெளியே சொக்கோன்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் நடக்கிற இடத்துல இருக்கும். அங்கே வந்து தர்பூசணி கொடுத்தாங்க. ஐஸ் கட்டி மேலே வச்சுருந்தனால ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்துச்சு. அதை விட வரும்போது இங்கே இருக்கிற வெயிலுக்கு காற்றுமே நல்லா சூடாக இருக்குங்க. கண்ணெல்லாம் பயங்கரமாக எரிஞ்சுது. அக்காவுமே வந்திருப்பாங்க போல். அந்த கடை ஓரமாக நின்று இருந்தாங்க. நாங்கள் அவங்கள ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம், அதுக்கப்புறம் வந்தாங்க. அக்காவோட பொண்ணு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இப்போ போயிட்டுருக்கோம். ஊருக்குள்ளே வந்தாச்சு. இதாங்க அந்த வீடு. இங்கே வந்து கருமாதி வீட்டில் வெள்ளை கலரில் தான் டென்ட் போடுவாங்க. இப்போ ஒரு பாட்டி இறந்துட்டாங்கல்ல, அந்த வீடுமே சின்ன வீடு தான். அந்த வீட்டில் மொத்தம் எத்தனை பேருனா, அந்த பாட்டிக்கு ஒரே ஒரு பையங்க. அவங்களும் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க மருமக, பேரன், பேத்தி, பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ பாட்டி இறந்துட்டாங்க. 3 பேர் தான். அந்த பாட்டியோட மருமகளுக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. மழை காலம் குளிர்காலம் அப்படின்னா ஒரு மாதிரி ஃபிக்ஸு மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்களா. நடக்க முடியாதான், சரியாக வேலை செய்ய முடியாதுங்களா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால அவங்க வெளியே வரவே இல்லை. நான் வந்து என்னென்னவோ நினச்சி வந்தேன். எப்படின்னா
நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஃபேமிலி தாங்க வந்திருந்தது. அதுவுமே எங்கள் சொந்தக்காரங்க சரிங்களா. அந்த பாட்டியோட மருமகள் வந்து எனக்கு சித்தி வேணும் சரிங்களா. அவங்களோட ரிலேட்டிவ் அந்த அளவுக்கு யாருமே வரல. ஆனால் ஊருக்காரங்க தாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்க தாங்க வெல்கம் பண்ணுறதுலேருந்து மற்றவங்களுக்கு என்னென்ன வேணும் கவனிக்கிறதுலேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. அந்த விஷயத்தில் நானுமே பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இந்த எல்லோ கலர் ப்ளவுஸ் போட்டிருக்காங்களா, அவங்க தான் என்னோட சின்ன மாமியார். இவங்க இந்த பின்னாடி போகிறவங்க எல்லாருமே பெரிய மாமியார், பக்கத்து ஊருக்காரங்க. அவங்க எல்லோரும் பஸ்ஸில் வந்தாங்க, நாங்கள் வந்து பைக்கில் வந்தோம். இங்கே வீடு பாருங்கள். அதை விட நான் எப்போதுமே வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சு எங்கள் கூட ஒரு பாட்டி வந்திருந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, அங்கே இங்கேன்னு எல்லாத்தையும் படம் பிடிச்சி போடுறல, இந்த வீட்டில் விறகு எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்கன்னு சொல்லி காமி, வீட்லேயும் இவ்வளோ விறகு அங்கே இங்கேயும் தூக்கி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தினாங்கங்க. என்ன பண்ணுறது, நம்ம வீட்டில் கிடக்கிற மரத்தெல்லாம் இதுக்கப்புறம் கோடாரி வச்சு கட் பண்ணணுங்க. பச்சை மரமாக இருக்கிறனால ஆள் தான் கூப்பிட்ருக்கோம். விறகெல்லாம் அழகாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து கருமாதி வீட்டில் ஜூஸ் மட்டும்தான் குடிக்க முடியும். முடிஞ்சு ஈவினிங் டைமில் தான் சாப்பிட கொடுப்பாங்க. அதனால் சாப்பாடு தண்ணி குடிக்கிறதுக்காக என்னோடய சின்ன மாமியார் கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த வீட்டுக்கு. இப்போது இந்த பார்ட் வீடியோ எடுக்கிறது வந்து ஒரு 3 மணிக்கு மேலே இருக்குங்க. இது வந்து ஆதிவாசி முறையில் அந்த பாட்டிக்காக நடக்கிற பூஜை சரிங்களா. இதில் வந்து இப்போ பச்சரிசி மாவை அரைச்சி நல்லா தண்ணி மாதிரி வச்சுட்டு அந்த 3 விரலில் கோலம் போடுவாங்க. ஞாபகம் இருக்குங்களா, நான் முன்னாடி நிறைய டைம் காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி நான் சின்ன சின்ன பார்ட்டாக எடுத்திருக்கேன். ஃபுல்லாக முடிகிற வரைய பாருங்கள். இதை வந்து நல்ல 4 ஷேப்பாக போட்டு நடுவில் ஒரு 2 கோடு மாதிரி போட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு பலாக்கட்டையுமே கழுவி வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கு மேலேயுமே அதே மாதிரி கோலம் போட்டு அதுக்கு மேலே சின்ன கலசம் மாதிரி, சின்ன ஒரு செம்பு மாதிரி மண்பானையில் இருக்கும் சரிங்களா. அதை வந்து அந்த பலாக்கட்டை மேலே அதுக்கு கீழே அந்த கலசம் விழாமல் இருக்கிறதுக்கு வக்கியோலில் சுற்றிருப்பாங்கங்க. அதுவுமே அந்த இடத்துல வச்சுருந்தாங்க, நீங்கள் பாருங்கள். அதை வச்சு அதுக்கு மேலே அந்த சின்ன கலசத்தில் பொரி கொஞ்சம், அப்புறம் எண்ணெய் கொஞ்சம், துளசி இலை, மஞ்சள், அப்புறம் அரிசி மாவு, அந்த மாதிரி தனியாக ஒவ்வொரு இலையில் வச்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு, அதுவும் ஒன்று கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கை கழுவணும். அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் அந்த இடத்துல ரொம்ப பெருசாக எடுக்கலைங்களா, நான் கொஞ்சம் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கொஞ்சம் புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் சின்ன சின்ன பார்ட்டாக எடுத்ததை நான் கரெக்டாக சொல்கிறேன். அதில் வந்து கை கழுவி முடித்ததுக்கப்புறம் பொரி வந்து லாஸ்ட்டாக போடணும். இப்போ போடுறாங்க பாருங்கள். ஒன்றுமே அங்கிட்டு ஒருத்தவங்க சொல்லி கொடுப்பாங்க நம்ம எப்படி செய்யணும்னு. இப்போ ஒருத்தவங்க செய்கிறாங்கல்ல, ஒரு 4 சின்ன கிண்ணம் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ கொடுக்குறது வந்து அரிசி மாவு. அதில் வந்து ஒவ்வொன்றையும் நம்ம தொட்டதுக்கப்புறமே ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் கை கழுவணும். கை கழுவிட்டு இப்போ பொரி போட்டாங்களா, எல்லாத்தையுமே 3 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். இப்போ எடுக்கிறது வந்து அந்த ரசி ஹண்டியான்னு சொல்லி கூட சாப்பாட்டிலேருந்து வரும்ல, அதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் கெட்டு போன மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்மெல் தெரியும். ஆனால் இங்கே குடிப்பாங்க. அதை வந்து சொந்தக்காரங்க எல்லாருமே கொடுத்து ஒரு காயின் கொடுப்பாங்க. ஆனால் அதை வந்து நம்ம சாமி கும்பிடக்கூடாது. ஆனால் அவங்களுக்காக செய்கிறது தான். அந்த பூஜை முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நீங்கள் இந்த பாட்டில் எல்லார் கையிலையுமே ஒவ்வொரு பல்லுக்குச்சி இருக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி நெகம் கட் பண்ணும்போது பல்லுக்குச்சியோட நம்ம பல் விளக்கிக்கிட்டு போய் இப்போ நம்ம என்ன சேலை கட்டியிருக்கிறோமோ அதுலேயே குளிச்சுட்டு ஈர துணியோடு நம்ம வரணும். ஈர சேலையாகவே கட்டிக்கிட்டு நம்ம வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது துளசி கலந்த தண்ணி இருக்கும். அது வந்து சுத்தமான தண்ணின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம உடம்புல தெளிச்சிக்கிட்டு நம்ம போகணும். அதுக்கப்புறம் ஐயர் வருவாங்க. அந்த பாட்டியோட ஃபோட்டோ வச்சு அந்த வீட்டுக்காரங்களை மட்டும் நடு வீட்டிலன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே வந்து ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணும்போது அக்னியுமே வைப்பாங்க. இப்போ பொண்ணுங்களுக்கு வந்து நகம் கட் பண்ணி குளிச்சுட்டு வந்ததை பார்த்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடியே பசங்க குளிச்சுட்டு வந்துடணும். மொட்டை எடுக்கிறவங்க, தாடி கட் பண்ணுறவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒரு டைம் குளிச்சுட்டு, நாங்கள் குளிச்சுட்டு உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே அந்த பையன் தானே தீ கொடுத்தான்னு சொன்னேன், அவன் கையில் மறுபடியுமே ஒரு கொல்லிக்கட்டையை வச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விறகு, அரிசி, மண்பானையில் சின்ன மண்பானை இதையெல்லாம் கொண்டுக்கிட்டு ஒரு 10 பேர் மாதிரி போவாங்க. அங்கே வந்து பொண்ணுங்க போகக்கூடாது. அவங்க கொண்டுட்டு போகிற அரிசியை குளத்துக்கு பக்கத்துலேயே தீ மூட்டி அங்கேயே சமைச்சு அங்கேயே அந்த குளத்துல அந்த சாப்பாட்டில் பிண்டை ரெடி பண்ணி அங்கே ஒரு பூஜை பண்ணி அந்த குளத்துலேயே விட்டுருவாங்களாம். அதனால் நாங்கள் உள்ளே வரும்போது அவங்க வெளியே போயிருக்கணும். இது வந்து நைட்டுங்க. இங்கே வந்து சேலை, வேஷ்டி, அப்புறம் ஒரு பனியன் ஒன்று கொடுப்பாங்க. ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்களுக்கு. அப்புறம் யார் யாருக்கு செய்முறை இருக்கோ அந்த டைமில் நம்மளால் முடிஞ்ச பணத்தை நம்ம கொடுக்கலாம்.
இது வந்து மொய்யின்னு கூட சொல்லலாம். ஆனால் இதை வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணணும்னு எந்த ஒரு ஆர்டரும் இல்லை. நமக்கு விருப்பப்பட்டதை கொடுக்கலாம். அந்த மாதிரி எங்களுக்குமே சேலை வந்திருந்தது. நான் லாஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்க. எல்லா பூஜையும் முடித்து மறுநாள் காலையில் தான் மீன் சமைப்பாங்க. அந்த கருமாதி 11வது நாள் பூஜை முடித்ததுக்கப்புறம் சிக்கன் மட்டன் இந்த மாதிரி எதுவுமே சமைக்க மாட்டாங்க. மீன் மட்டும் சமைப்பாங்க. காலையில் சும்மா ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு வீடு பார்த்தேன், காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து இப்போ எங்களோட வீடு பார்த்திங்க அப்படின்னா உள்ளே 2 ரூம் அந்த கவர்மெண்ட் கொடுத்தது. அதுக்கு சைடில் மட்டும் நான் சிமெண்ட் பில்லர் ஊண்டி நாங்கள் தாவர மாதிரி இழுத்துருக்கோம் இல்லைங்களா. ஆனால் இங்கே வந்து நடுவுலேருந்து சுற்றி பில்லர் ஊண்டி ஹாஸ்பெஸ்டாஸ் போட்டு வீடு கட்டுவாங்களாம். எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். தலை குளிச்சிருந்தேங்க, அதனால் இப்படி இருக்குது. நேற்று தான் நாங்கள் வந்தோம். முன்னாடி காஞ்சது மட்டும் லைட்டாக இப்படி கிளிப் எடுத்து போட்டுக்குவேன். பின்னாடி கழுத்து இருக்கு இல்லைங்க, இந்த இடத்துல தான் சரியாக காயாது. அதனால தான் சீக்கிரமாகவே நீர் கோர்த்துக்கிறோம். நேற்று வந்து நாங்கள் ஒரு 11 மணி 12 மணிக்கு மேலே தான் வந்தோம். ஒரு நாள் வீட்டில் இல்லை அப்படின்னாலுமே போட்டபடியே கிடக்கும். நாங்கள் வந்த டைமில் என்னால் சமைக்கவும் முடியலைங்க. 2 வில்வம்பழம் இருந்தது. வந்த உடனே ஒரு 2 நிமிஷம் தூங்கிட்டோம். ஏன்னா வரும்போது சாப்பிட்டுட்டு வந்தோங்களா, தூங்கி எழுந்திரிச்சு வில்வம்பழம் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஈவினிங் வேலையவே ஆரம்பித்தேன். எனக்கு வந்து இந்த தடவை 2 சேலை 2 லுங்கி பனியன் கிடச்சிது. ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட் டைம் நான் அந்த ஊருக்கு போகிறேன்ல, அதனால் எனக்கு அந்த சித்தி காக்கின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு. இது வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு இப்படி தான் கொடுப்பாங்க. இது வந்து பாலிஸ்டர். இன்னொன்று வந்து இந்த கலர். இது அப்புறம் இது வந்து சேலை. நல்லா இருக்குங்களா? இது வந்து நான் சொல்லுவேன் தெரியுமா, கொஞ்சம் 250 அந்த மாதிரி உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். 250 அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மடமடன்னு இருக்கும். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த சேலை ஒன்று, அப்புறம் இந்த சேலை திரும்ப வரேன். இது வந்து லைட்டாக சாஃப்டாக இருக்குது. இந்த சேலை இதுதான். இதெல்லாம் தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. நான் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் சரி ஒரு கவர் தானே இருக்குன்னு சொல்லி கவருக்குள்ளேயே வச்சுருந்தேன். சாப்பிடும்போது மட்டும் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அங்கே வந்து நான் இந்த வேலையை செய்கிறேன்னு எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த வீட்லேயும் வீடியோ எடுக்கணுமா அப்படின்னு கேட்டு பாட்டிங்களோ இல்லை தாத்தாங்களோ யாராவது கோவப்படலாம். அதை வந்து யாராவது கேட்டுட்டு என்ன எடுக்காதன்னு சொல்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் யாருக்கும் பிரச்சனை வராத மாதிரி நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். குழம்பு தாங்க. அப்புறம் பருப்பு குழம்பு, கொட்டான்னு சொல்லி, கொட்டை அப்படின்னா புளிப்புன்னு அர்த்தம். மாங்காய் கூட நல்ல ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது ஊறுகாய் மாதிரி, ஆனால் கொஞ்சம் இனிக்கும், சூப்பராக இருக்கும். அது ஒன்று. அப்புறம் மீன் குழம்பு, அவ்வளோதான். ஏன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, சாப்பிட்டோம். இன்னொன்று வந்து நாங்கள் குளிச்சுட்டு வருவோம் இல்லைங்க ஈர துணியில், அப்போ வந்து இதை ஒன்று மறந்துட்டேன். அந்த இறந்து போனாங்கள்ல பாட்டி, அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குது. எனக்கு வந்து பிசின்னு சொல்லுவாங்க, அத்தை முறை தான். அவங்க வந்து நம்ம ஊர் பக்கத்தில் தான் இருக்காங்க. அந்த பாட்டியோட பொண்ணுக்கும் மருமகளுக்கும் ரொம்ப சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல. இப்போது அந்த பாட்டியோட மருமகளோட அக்கா தங்கச்சி, அப்புறம் இந்த பிசியோட அக்கா தங்கச்சி, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்லாம். அவங்க குளத்துலேருந்து ஈர துணியோட மேலே வரும்போதே சேலை கொடுக்கணும். ஆனால் அதையுமே அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கட்டுவாங்க. இன்னொன்று வந்து அந்த பாட்டியோட மருமக, அப்புறம் அந்த பாட்டியோட பெரியப்பா பொண்ணுங்க சித்தப்பா பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வரையும் எந்த சேலை கட்டியிருப்பாங்களோ அதுக்கு மேலே அவங்களோட பழைய சேலையை வந்து சேலை மாதிரி சும்மா சுற்றிக்கிட்டு 2 சேலையாக கட்டிக்கிட்டு குளத்துக்கு வருவாங்க. அந்த பழசை வந்து அவங்க குளத்துலேயே விட்டுட்டு வந்துடணும். அவங்க இன்னொன்று கட்டியிருப்பாங்கல்ல, அதை வந்து ஈர சேலையோடு அவங்க வீட்டுக்கு வரணும். இந்த மாதிரியுமே நிறைய முறை இருக்குது. இந்த தடவை இதுக்கு முன்னாடி அக்காவோட மாமனார் இறந்துருந்தப்போ பாதி கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து நிறையவே தெரிஞ்சுக்கிட்டேன், உண்மையாகவே சொல்கிறேன்.
இந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டி இருக்குங்க. அது வந்து என்னைக்காவது ஒரு நாள் இன்னுமே கொஞ்சம் க்ளோஸ் ரிலேட்டிவ்லையோ இல்லை ஒருவேளை நம்ம வீட்டில் நடக்கும்போது தான் இன்னுமே எனக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா இப்போதைக்கு சும்மா பார்க்குறதோட அவ்வளோதான். அதுக்குன்னு தப்பாக யாரும் நினச்சிக்காதீங்க, சொல்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய பூஜை இருக்குது, நிறைய முறை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீட்டில் இப்படி தான் பூஜை நடந்தது. எங்களுக்குமே அன்னைக்கு டே இப்படி தான் போச்சு. ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ, பாய். நாளைக்கு பார்க்கலாம்.